அப்போஸ்தலருடைய நடபடிகள் Acts of Apostle 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். chapter 5 19 and 20 verse. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்தான். The angel of God at the night came to the prison and opened that and brought 18ஆம் வசனத்திலே பொதுவான சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the 18th verse it is that they were put in the common prison. அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தை எல்லாருக்கும் தெரிவியுங்கள் என்று சொன்னார். He brought them out and go and tell this word of life to all, he said. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் முன்னேறி செல்லும்படியாக பிரயாசப்படுகிறான். Each and every man want to go forward in his life. ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. Every man want to go for progress in his life. அதற்காக அவன் பல விதங்களில முயற்சி எடுப்பதை நாம் பார்க்கிறோம். We can see he is taking various steps for that. ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக சோம்பேறித்தனமாக இருந்து ஆண்டவரை குறை சொல்லுகிறார்கள். Some are lack in that being slack and they are blaming the Lord. ஆனால் 198 பேர் எப்படியாயினும் ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு போய்க்கொண்டே இருக்கிறார்கள். 98% of the people want to go forward with joy. அதற்காக ஜெபிக்கிறான். They are praying for that. அதற்காக உபவாசிக்கிறான். They are taking fasting for that. அதற்காக பலரை போய் பார்க்கிறான். He is going and seeing many people. அதற்காக பல இடங்களுக்கு சுற்றி திரிகிறான். He is roaming to various places. எப்படியாயினும் தன்னுடைய குடும்பத்தை செயல்படுத்த வேண்டும். Anyhow they got to take வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டும். He has to go forward in his ஒரு life. எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும். He has to get a growth in his life. இப்படி எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில முன்னேறி செல்ல விரும்புகிறார்கள். All people want to go forward in their life. ஆனால் எல்லா மனிதனுக்கும் இவைகள் வாய்த்து விடுகிறதா? But is it possible for all men? எல்லா மனிதனுக்கும் இது கைகூடி விடுகிறதா? Is it prosper for all people? எல்லா மனிதனும் எதிர்பார்த்த அந்த இலக்கை தொட்டு விடுகிறானா? Is every man touch that goal whether he வாஞ்சைகள் நன்றாக இருந்தாலும் பல தடைகளை அவன் வாழ்விலே நிதர்சனமாக உணர்கிறான். He feels some obstacles in his life though his desire is more. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சிலருக்கு வாய்க்கிறது இல்லை. More steps are taken by some but they cannot. எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அவர்கள் முன்னேறி போக முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். How much they are truthful but they can't go forward. அப்படியானால் தேவன் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது இல்லையா? Is it so God is not giving prosper to some people and not somebody? அப்படி அல்ல. It is not so. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God is willing to lead each people in various ways. ஒவ்வொருவரையும் அந்தந்த பாதையில கொண்டு போய் அவனை கடைசியில மகிமையில கொண்டு வர விரும்புகிறார். He wants to take the people in various ways and take them to his glory at last. ஒருவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார். One fellow is taking from the ஒருவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். Another man is taking from the dust. ஒருவனை கழுதையை தேடி போகும்போது பிடிக்கிறார். One man is taking when he was seeking the ஒருவனை ஆடுகளுக்கு பின்னாக இருக்கும் பொழுது அழைக்கிறார். One man was going for back of the sheep. He is ஒருவனை அரண்மனையில ஒதுக்கப்பட்ட நிலவரத்திலிருந்து கொண்டு வருகிறார். He is bringing a man from the palace. He was rejected. தேவனுடைய திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary we have to understand the plan of God. நம்மையும் கூட இத்தனை வருஷம் கர்த்தர் பலவிதமான பாதைகளை நடத்தி இந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்திருப்பார். God has brought us to this stage by leading various steps. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? இன்றைக்கு நம்மில் அநேகர் சிறைச்சாலையின் அனுபவத்தை அனுபவிக்கிறார்கள். But many of us today they are experiencing this experience. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, in the family life, தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலும் சரி, among the children, தன்னுடைய வேலை ஸ்தலங்களிலும் சரி, in their job place, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, in their spiritual life, ஏதோ ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை தேவன் ஜனங்கள் உணர்கிறார்கள். the people of God feel some experience of prison. ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் எப்படி வந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Somebody they couldn't understand what kind of captivity ஏன் இப்படி அனுபவித்தார் என்கிற ஒரு கேள்வி மாத்திரம் தான் நமக்குள்ள இருக்கிறதே தவிர, only we are having the question why God allowed this. மற்றபடி இதில் எப்படி சிக்கிக் கொண்டோம் என்பதை அவர்களால் தெரியவில்லை. But they couldn't understand how they entangled in it. பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற நிலவரம் வேறு. When the state of being the world is different. என்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்றிலிருந்து உன்னுடைய நிலவரம் வேறு. After you accept Jesus Christ, from their day onwards your state is different. அடுத்து நீ என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறாயோ அன்றைக்கு உன்னுடைய நிலவரம் இன்னும் வித்தியாசமாய் மாறுகிறது. Your state will be so much different after you anointed. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ அவனுடைய பிடியில இருந்தாய். Till you were on this earth, you were in his circle. ரட்சிக்கப்படும் பொழுது நீ ஒரு விதத்தில் நீ வெளியே வந்து விட்டாய். When you were saved, you come out somewhat.
not. அபிஷேகம் பெறும் பொழுது ஒரு பூரண விடுதலையின் வாழ்வுக்கு நீ வந்து விடுகிறாய். When you get anointing, you come to the perfect deliverance. உன்னை மறுபடியும் இந்த அனுபவத்துல திருப்பி இழுத்து கொண்டு வர முடியாகத்தான் இந்த ஆவிகள் போராடுகிறது. These spirits are struggling again, take you to back to that state. இங்கே அப்போஸ்தலர்கள் செய்த தவறு என்ன? What was the wrong that this apostle did? ஏதாவது பாவம் செய்து விட்டார்களா? Did they sin anything? ஏதாவது துரோகம் பண்ணி விட்டார்களா? Did they transgress ஏதாவது anything? பின்மாற்றம் அவர்களுக்குள்ள வந்து Did விட்டதா? they go backslide? பின்ன ஏன் சிறைச்சாலை அனுமதிக்கப்பட்டது? Why the prison was allowed to உனக்குள்ள them? இப்படிப்பட்ட கேள்விகள் இந்த காலவேளையில இருக்கிறது. You are having such kind of questions this morning. ஏன் எனக்கு சிறைச்சாலை? Why I captivity for நான் me? விசுவாசத்துல இருந்தனே, I was in the faith. நான் உண்மையா இருந்தனே, I was truthful. நான் சரியான விதத்துல தான முன்னேறி வந்தேன். Only in the right path I go forward. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறுகிறது தான் பிசாசுக்கு பிடிக்கிறது இல்ல. The devil doesn't like if you go forward, you beloved. இயேசுவை அவர்கள் அறிவித்தது தான் தவறு என்று சொன்னார்கள். They said because they proclaimed Jesus was God. இயேசுவுக்காய் வாழ்ந்தது தான் தவறு என்று சொல்லி அவர்களை சிறைச்சாலையில அடைத்தார்கள். They put them in the prison because they lived for Jesus. அப்படினால வந்த சிறைச்சாலையின் தன்மையை குறித்து நீ யோசித்து நீ புண்பட வேண்டாம். No need to worry and wound about the captivity you got. உன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து நீ யோசித்து நீ துக்கப்பட வேண்டாம். No need to worry about the incident which happened in your life. நடந்து முடிந்த காரியத்தை குறித்து நீ சிந்தித்து நீ அங்கலாய்க்க வேண்டாம். No need to dismay about the past thing of your life. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நீ வேதவசனத்தின் வெளிச்சத்துல நீ புரிந்து கொண்டால் உனக்கு நலமாயிரும். It would be better if you understand the light of the word of God, what God is going to do today for you. உன்னால ஒண்ணும் செய்ய முடியவில்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். God knows you cannot do anything. நீ இப்பொழுது சிறைச்சாலையில இருந்து என்ன செஞ்சிர முடியும்? What you can do being in the captivity? உனக்கு யாராவது உதவி செய்ய மனுஷர்கள் இருக்கிறார்களா? Is there any man to help for you? ஏற்கனவே உன்னுடைய குடும்பம் உன்னை கைவிட்டு விட்டது. Already your family has rejected you. உன்னுடைய ஜனங்கள் உன்னை விட்டு விலகி விட்டார்கள். Your people have rejected உன்னுடைய you. நண்பர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி விட்டார்கள். All your friends have forsaken you. இந்த நிலவரத்துல உன்னை யார் நேசிப்பது? Who can love you in this state? உன்னால இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வர முடியுமா? Can you come out of this prison? அந்த கதவுகளை அசைக்க முடியுமா? Can you shake the doors of the அந்த prison? சுவர்களை தாண்டி உன்னால் வெளியே வர Can you முடியுமா? come out of behind the door? அதனால நீ எதையும் குறித்து கவலைப்பட்டோ துக்கப்பட்டோ எதுவும் நீ பட்டு பாரப்பட்டோ பிரயோஜனம் இல்லை. There is no need of worrying or burden or paining about anything. ஆனால் கர்த்தர் இந்த காலத்துல உனக்காக செய்ய போறதை அவர் சொல்லுகிறார். God is going to do what he is going to do for you today. என்ன நடந்தது? What happened here? இரவுல ராத்திரியில கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி வந்தார். At night the angel of God came down there. சிறைச்சாலையின் கதவுகளை அவன் திறந்தான் என்று பார்க்கிறோம். We see he opened the doors of the prison. இந்த காலை வேளை தேவன் உனக்காக கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு காலை. This is the time God is going to open the door for you this morning. பூட்டப்பட்ட கதவை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். You don't need to worry about the doors which அது இரும்பு கதவு என்று நீ யோசிக்க வேண்டாம். You don't need to think about it's an iron door. அது வெங்கல கதவு என்று யோசிக்க You வேண்டாம். don't think it's a brazen அது door. பட்டணத்தின் கதவு என்று நீ யோசிக்க Don't think வேண்டாம். it is a city door of city. அதை உடைக்க முடியாது. You cannot break it. அதை திறக்க முடியாது. You cannot open it. அதை கடந்து வெளியே வர You முடியாது. cannot pass over and come out. உன்னால ஒண்ணும் முடியாது. You cannot do anything. இதுதான் பிசாசுனுடைய பிரசங்கம். This is the preaching of devil. முடியாது 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 இதே உன்னுடைய காதுல கேட்டுச்சுன்னா நீ நல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். You are giving place to the devil. You cannot, you cannot, you cannot. சுகம் கிடைக்காது. You will not get healing. உனக்கு பலன் கிடைக்காது. You will not get strength. ஆசீர்வாதம் You கிடைக்காது. will not get any blessing. வாழ்க்கையில முன்னேற You முடியாது. cannot go upward in your உன்னால life. எதுவுமே இனிமே செய்ய You முடியாது. cannot do anything in your life. இப்படி சொல்றது யாரு? Who says this? இப்படி சொல்லுவது யாரு? Who says all this? மனுஷனா தேவனா? Is God or a man? இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் பிசாசு. The belonging of this word is the devil. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord says? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றுதான் தேவன் கேள்வி கேட்கிறார். God says, is there any wonderful thing I cannot do it? ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும் தான் சொல்லிட்டே வருவார். God says he can do all things. எதெல்லாம் முடியாதுன்னு அவன் சொன்னானோ அதெல்லாம் முடியும் பார். Whatever he says he cannot, he will say I can. எதெல்லாம் நடக்காதுன்னு அவன் சொல்றானோ இதெல்லாம் நடக்கும் பார். Whatever things are not possible, God will say everything will possible. எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் சம்பவிக்காதுன்னு சொல்றானோ அதெல்லாம் சம்பவிக்கும் பார். Whatever things will not happen in your life, it will happen. பிரியமானவர்களே, விசுவாசமானது என்ன? What is faith, you beloved? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமும். It is the substance of the things hoped for and not seen. நீ நம்பாத காரியத்தை நடக்கக்கூடியதா தேவன் செயல்படுத்துவார். God will make you what you cannot believe it, God will make it to catch the பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு என்ன செய்யப்படுகிறது? பலவந்தம் பண்ணுகிறது. The kingdom of heaven is struggling from the நம்ம இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அந்த இடம் வேணும், இல்லன்னா நான் விடவே மாட்டேன். Wrestling for that place, or else I will not leave you. அதனால தான் நம்ம நகை போடல. So that we are not ஏன் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறோம்? So we are wearing white and white. மருந்து எடுக்காம சாக கொடுக்கிறோம். So we are giving for dying without taking medicine. ஏன் இப்படிப்பட்ட பிரதிஷ்டை தீர்மானங்களை ஏன் எடுக்கிறோம்? Why we take all decision or consecration or? எதற்காக? Why?
எப்படி ஆயினும் அந்த சிங்காசனத்துல போகணும். Anyhow, we go to go to the throne. எந்த மூலையிலேயே போகணும்னா அங்க ரெண்டு கல்லன்ல ஒரு கல்லனா மாறினா போயிடலாம். If you want to go to any corner, one of the thief you become. அப்படிதானே? Is it so? ஒரு கல்லன் என்ன சொன்னா? What the one thief இன்றைக்கு said? உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்ன செய்து கொள்ளும்? நினைத்துக்கொள்ளும். Think of me when you come to the paradise today. உடனே சொன்னார், ரைட், நீ இன்னைக்கு பாரடைஸ்க்கு வந்து சேருன்றார். Right, you can come to the paradise, he said. இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு நீ வந்து சேரு. You can come to the place where you can ரைட், take உனக்கு ஒரு rest. புதிய பூமியில ஒரு சீட் தரேன்றார். I will give you one seat. ஆனா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளோட வந்து, One mother came with his ஆண்டவரே children. நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது என் பிள்ளை வரணும், உம்முடைய சிங்காசனத்துல லெஃப்ட்ல ரைட்ல யார் உட்காரணும்? என் பிள்ளை உட்காரணும். One mother said, Lord, when you come to the throne, one of the right and left side of you, my children should பரதீசுல sit. ஏதாவது ஒரு இடத்துக்கு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவன் ஞானசானம் பரிசுத்தாவி தேவையில்லை. No need baptism and Holy Spirit for going to the corner of a kingdom. ஆனா சிங்காசனத்துல உட்காரணும்னு அவ கேட்டபோது, But when she was asked for the throne, என்னைய மாதிரி ஞானசானம் எடுக்க முடியுமா? can you take the baptism? என்னைய He said, மாதிரி "Don't take." குடி, என்னைய மாதிரி பானம் பண்ண முடியுமா? Can you drink the cup which I என்னைய மாதிரி have? ஜெயஜீவன் செய்ய முடியுமான்னு Can you இயேசு கேட்டாரு. do- Jesus said, can you do the overcoming life which I do? அவனுக்கு தான் சிங்காசனம். Only forgive the throne. ஏன் நம்முடைய நேரத்தெல்லாம் இப்படி தேவசமூகத்துல கழிக்கிறோம்? Why we spend our time in the presence of ஏன் God? பணத்தெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிச்சு காணிக்க கொடுக்கிறோம்? Why we are giving tithe? ரீசன் என்ன? ரீசன் என்ன? What is the reason for that? பரலோகம் இல்ல, Not only heaven, பரலோகத்துல அவரோடு உட்கார வேண்டும். to sit with him. நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனோ அவனும் என்னோடு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். As I say, overcome and sat in the throne of my father, the one who overcome, I will give him to sit in the throne of அதனால mine. நான் இப்பமே சொல்லிடுறேன், பரலோகத்துக்கு தான் போகணும், எங்கேயோ ஒரு மூலை கிடைச்சா போதும்னா நீ சிஎஸ்ஐ ஆர்சி இந்த லைன்ல நீ போயிடலாம். If you want any corner of the kingdom of heaven, you can go to some other churches. பிரைவேட் சர்ச் எவ்வளவோ இருக்கு. There are more private churches. எதுக்கு அவங்கள குறை சொல்றேன் நான் இல்ல. I am not blaming them. ஆனா சிங்காசனத்துக்கு போகணும்னா இங்க உட்காரணும். If you want to go to the throne, be here. நீ இங்க இருந்து இந்த இடத்துல நிக்கணும். You have to stand here. இதுக்கு நீ தூணா இருக்கணும். You have to be a pillar for இந்த this. உபதேசத்துக்காக நீ ஜீவனை கொடுக்கணும். You have to give a life for this gospel. ஜீவனானாலும் மரணமானாலும் வருங்காரியமோ நிகழ்காரியமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்தோடு ஓடணும். You have to with a hope, you have to run whether life or death or present thing or இந்த பாதையில நீ போகும் பொழுது when you go in this path, உனக்கு சிறைச்சாலை உண்டு. you are having the prison. ஏன்? Why? உன்னை போய் சித்திரவதைப்படுத்தி அவர் அழகு பார்க்க விரும்புறாரா? Do you want he want to torment you and make you அப்படி அல்ல. Not so. இந்த பாதையில உன்னை கொண்டு போய் உன்னை மகிமையுள்ளவனாய் மாற்ற He விரும்புகிறார். want to take you in this path and make you a glorious person. சிறைச்சாலையில அவன் போய் ஒரு நைட் கூட இல்ல, நைட்லயே கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்துட்டார். The whole night, the same night God brought him out. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You understand ஒரு well? மனிதனுக்கு கட்டுகள் வரலாம், ஆனா நீடிக்க கூடாது. A man can get a bind, but it should not be prolonged. எந்த போராட்டம் வந்தாலும் அது நீடிக்க கூடாது. Any whatever promise should not be long. அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் உடனே ஆள் அனுப்பி அவனை வெளியே கொண்டு The வரார். same night God sent angels and brought him out. அப்படினால கட்டப்பட்ட யாருமே இது தேவசித்தம்னு சொல்லிட்டு கட்டப்பட்ட நிலவரத்திலே உட்கார்ந்துறாதீங்க. Nobody sit in the same binded state because it is the will of God. நீ வெளியே வரணும். You have to come out. அதுதான் தேவனுடைய திட்டம். Yeah, that is the plan of God. இங்க நாம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். The door of the prison was opened by the Lord here. கர்த்தருடைய தூதன் அங்க வந்து திறந்தான். The angel of the Lord came there and அவனை வெளியே கொண்டு வந்து விட்டான். he brought him out. இன்றைக்கும் நமக்கு பல தடைகள் இருக்கிறது. Till today we are having some barriers. நம்முடைய மினிஸ்ட்ரியில பல தடைகள். In our ministry there are barriers. நம்முடைய வளர்ச்சியில சில தடைகள். In our growth there are barriers. நம்முடைய முன்னேற்றத்துல சில In தடைகள். our forward nature there நம்முடைய are barriers. சரீர சுகத்துல நல்ல ஒரு ஆரோக்கியம் In இல்ல. our healing there is no proper healing. அநேகருடைய மனது காயப்பட்டு போயிருக்கு. Many minds are wounded. பல விதங்கள்ல துக்கம் வேதனைகளை சஞ்சலங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறார். In various ways they are going through pain ஒரு and sorrow. சிலருடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறைச்சாலை மாதிரி இருக்கு. Some people in the family life is like a prison. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எந்த தன்மையை உணர்கிறீர்கள்? In your spiritual life what kind of nature you feel? இந்த சிறையின் அனுபவம் நம்மை விட்டு மாற வேண்டும். The experience of the captivity should go from us. ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பினுடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னான். The king sent people and bind out loose the நமக்கு இன்னைக்கு கட்டுகள் இருக்கு, கதவுகள் இருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. We are having the doors and ties. கதவை இன்னைக்கு திறக்கணும். You have to open the door. கர்த்தர் அந்த கதவுகளை திறந்தார். God has opened the door. முதலாவது விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். First of all the door of the faith should be opened. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 27 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts of Apostles 14:27 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? what it is said there? விசுவாசத்தின் கதவை முதலாவது திறக்கிறதுக்கு விடுங்க. We have to open the door of faith first. ஒரு விசுவாசிக்கு விசுவாசத்தின் கதவு திறக்கணும். For a believer the door of faith should be opened நீ first. ஒரு விசுவாசினா விசுவாசத்தின் கதவு உனக்குள்ள திறந்திருக்கணும். If you are a believer the door of faith should be open in you first. எத்தனை பேருக்கு விசுவாசத்தின் கதவுகள் திறந்திருக்கிறத உணர முடிகிறது? How many can feel the door of faith is open for you? என்ன பிரசங்கம் பண்ணாலும் அந்த கதவை பூட்டி வச்சிரறாங்க. Whatever message we give they are closed.
closing the door. இருக்க பூட்டி வச்சிடுறாங்க. They are closing it tightly. எத்தனை பேர் விசுவாசத்தின் கதவை பூட்டி வச்சிட்டு விசுவாசம் பேசினா என்ன பிரயோஜனம்? What is the use of speaking about by closing the door of faith? நான் விசுவாசின்னு சொன்னா எனக்குள்ள விசுவாசத்தின் கதவை என்ன செஞ்சிருக்கணும்? திறந்திருக்கணும். If I am a believer, the door of faith should be open in me. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தின் கதவை பூட்டி வச்சிருக்கீங்க? How many of you have closed your door of faith? ஒன்னு இவங்க பூட்டிக்கறாங்க. One thing they are இல்லனா பிசாசு பூட்டி வச்சிரான். The devil is shutting. விசுவாசத்தின் கதவை பிசாசு பூட்டிட்டானா இவனுக்கு என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. If the devil is shutting the door of faith, whatever message we give, he cannot understand. யாரு போய் ஜெபிச்சாலும் whoever may pray. ஒரு சகோதரனுக்கு பரிசுத்த ஆவி கிடையாது. One brother did not get the Holy Spirit. வருஷக்கணக்கா பரிசுத்த ஆவி கிடையாது. For many years he did not receive it. ஒரு சகோதரனுக்கு தலையில கை வச்சா மற்றவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கிற ஒரு gift இருந்துச்சு. Another brother got a gift. If he lay his hands on another, எல்லாரும் சொன்னாங்க அந்த பிரதர்ட்ட போய் ஜெபிங்க. You go and pray with him. Everybody said உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். You will receive the Holy Spirit. இவரே மாதிரி லிஸ்ட்ல ஒரு 3-4 பேர் அவர்ட்ட வந்து உட்கார்ந்திருந்தாங்க. One of four fellows they came and sat with him. 4 பிரதர்ஸ் வந்து அவர்ட்ட அபிஷேகத்துக்காக வந்து உட்கார்ந்திருந்தாங்க. 4 brothers came to him for Holy Spirit. உட்கார்ந்திருந்தபோது when they were sitting, இவர் அந்த ஊழியக்காரர் கொஞ்ச நேரம் இவங்க எல்லாம் விசாரிச்சார். the servant of God inquired them. எல்லாரையும் விசாரிச்சு வரும்போது when he inquired, ஒவ்வொருத்தரும் எனக்கு அபிஷேகம் கிடைச்சா போதும் ஐயான்னு சொன்னாங்க. one brother said I need the anointing. என்ன தடன்னு தெரியல. என்ன தடைன்னு தெரியல. I do not know the what ஏன் இப்படி நடக்குன்னு புரியல. I can't understand why it happened. நான் ரொம்ப நாளா போராடுறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க எனக்கு இப்ப நீக்காவது அபிஷேகம் கிடைக்கும். I am struggling for more years என்னைக்கு I have to receive it. இல்ல நான் குறையா சொன்னாலாவது ஆண்டவர்ட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். If you say the blame of me I will also ask sorry. இப்படி 2-3 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. 1 or 3 they was going on saying. இவரை கொண்டு வந்து உள்ள விட்டாங்க. They brought him here. இவர் வந்த உடனே when he came, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. You pray for me. நான் பாஸ் ஏசி காலத்துல இருந்து இங்க இருக்கறேன். I am from past AC period. ஏசி பீரியட்ல அவரு எனக்காக அபிஷேகத்துக்காக ஜெபிச்சிருக்காரு. He also prayed for me for the anointing. நீங்களும் வேணா ஜெபிங்க. If you want you can also pray. அப்படி என்ன அர்த்தம்? What's the meaning of that? நீ குட்டி பையன் ஏசி வரைக்கும் ஜெபிச்சாச்சு கிடைக்கல நீ என்ன ஜெபிச்சு என்ன கிடைக்க போகுது? You are a small brother pastor AC prayed I didn't get what ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சா 3 பேரும் ஆவியில் நிறைஞ்சு துள்ளி எருமி போயிட்டாங்க. இந்த ஆளு உட்கார்ந்துட்டே இருந்தாரு. The other 3 got the anointing but only this fellow was sitting. ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. No use of it. விசுவாசத்தின் கதவை நீ பூட்டி வச்சிட்ட பிறகு யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது. After you are locking the door of faith nobody can do anything. நாகர்கோவில்ல போய் இருக்கும்போது when I went to நான் இல்ல ஒரு பாஸ்டர் டான் நாகர்கோவில் போய் இருக்கும்போது when Pastor Don went to Nagarkoil ஒரு வலைய விசுவாசி அம்மாவுக்கு நடக்க முடியாம paralyzed மாதிரி இருந்தாங்க. old believer mother was a paralytic attack. பழைய விசுவாசி. She was an old believer. அதனால பாஸ்டர் டானை கொண்டு போய் விட்டாங்க. They brought Pastor Don. அவர் போய் அவருக்கு இவங்க பாஷை தெரியல அவருக்கு இவங்களுக்கு அவர் பாஷை புரியாது. ஆனாலும் அவர் ஜெபிக்க தொடங்கினார். He started praying without understanding their language each other. கூட உள்ளவங்க சொன்னாங்க. Those who were with him said அவர் ப்ரே பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. He asked let me pray. அந்த அம்மா சொல்லிச்சா. That mother said எல்லா பாஸ்டரும் ஜெபிச்சிட்டாங்க பாஸ்டர் நீங்களும் ஜெபிங்க பாஸ்டர். All pastors have prayed you also pray. That mother said. அவர் அது பிறகு 2 நிமிஷம் பேசிட்டு ஜெபிக்காமலே கிளம்பிட்டாராம் பைபிள் After 2 minutes he talked without praying. உடனே அவங்க சொன்னாங்க என்ன ஐயா ஜெபிக்காம போறாரு. Why pastor is not praying and going? இன்டர்பிரேஷன் பண்ண பையன் சொன்னா பாஸ்டர் ப்ரே பண்ண சொல்றாங்க. The எல்லாரும் ஜெபிச்சிட்டாங்க இனிமே நான் என்னது ஜெபிக்க போறேன் நான் போறேன். Everybody prayed why I got to pray he said. அவங்க எல்லாரும் ஜெபிச்சு எழும்பல. இப்ப நீயும் ஜெபிச்சிட்டு போங்கறாங்க. நான் ஜெபிச்சு எழும்பாம போறதை விட நான் சும்மாவே போயிரேன்டார். All who prayed and she did not get up. If I pray and she did not get up so what is the use? Let me go. அவங்க அந்த அம்மா விசுவாசத்தின் கதவை நெஞ்சிட்டாங்க. பூட்டிட்டாங்க. இனிமே நாம யாருமே திறக்க முடியாது. She has locked the door of faith nobody can open. வீட்டுக்குள்ள போய் இவனே பூட்டிட்டானா யார் போய் திறக்கிறது? If he go inside and lock it who can open? கடைசில என்ன நடந்தது? At last what happened? அந்த அம்மாக்கு அப்பதான் புத்தி தெளிஞ்சது. Then the mother got the clear idea that time. குழம்பி போயிடுச்சு. She was confused. உடனே அழுதாங்க. Immediately she cried. ஐயோ நான் தவறான வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன். Lord I used the wrong word. திரும்ப உட்கார்ந்து 20 நிமிஷம் பேசினாராம். Again he talked for 20 minutes. faith பத்தி. About faith. விசுவாசத்தை பத்தி பேசினார். About faith he talked. இப்போ என்னன்னா? Now what? ஐயா நீங்க இப்ப ஜெபிச்சா எனக்கு சுகமாயிடும். Lord if you first if you pray it will heal. ஜெபிச்சாரு paralyzed தாண்டி விலகி போயிடுச்சு எழும்பி நடந்துட்டாங்க. He prayed the paralytic attack எங்க இருக்கு சுச்சி எங்க இருக்கு? பிசாசு இல்ல செய்வன இல்ல நீ தான் பூட்டி வச்சிட்டு உட்கார்ந்திருக்க. Not the devil or the witchcraft you have locked it. நீ விசுவாசத்தை நீ பூட்டி வச்சிட்டு யார் திறக்கிறது? If you lock the faith who will open it? அதனால தான் சொல்லி இருக்கிறது சிறைச்சாலையின் கதவுகள் விசுவாசத்தின் கதவுகளை திறக்கணும். You have to open the door of faith it is said. நான் என்ன செஞ்சாலும் நடக்கலன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. You don't need to say whatever I do it is not prosper. நீ என்ன செஞ்சாலும் நடக்காது. ஆண்டவர் சொல்லி செஞ்சானே நடக்கும். Whatever you do it will not prosper if God says it will prosper. Even business or life or பிள்ளைகளோ நான் அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்றது எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன சொல்றாருங்கறத கொஞ்சம் கேளு. You have to ask the Lord whatever you want to do before that.
நீ வந்து பிளானை போட்டு அப்ரூவ்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா ஒன்னும் சாங்ஷனே ஆகாது. If you put the plan and give that, nothing will be approved. அப்ரூவ் பண்ற நிலவரத்துல நீ என்ன செய்யணும்? பிளானை கொடுக்கணும். In the situation of approving condition you have to give. இல்ல உனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? Lord, if you can't understand, Lord, what I have to do? ஆண்டவர்ட்ட கேளு. You ask the Lord. அதனால முதலாவது விசுவாசத்தின் கதவு அவர்களுக்கு திறக்கப்பட்டது. First of all, the door of faith was open to them. சிறைச்சாலையின் கதவு திறக்கிறதுக்கு முன்னால உனக்குள்ள இருக்கிறதான விசுவாசத்தின் சிறையை திறக்கணும். First of all, the door of faith should be open you before opening the door of prison. வரங்களிலேயே சிறந்த வரம் விசுவாசம். The better gift of the gift is the faith. கொரிந்தியர்ல நீங்க பார்க்கும் பொழுது When we see in Corinthians 9 விதமான வரம் இருக்கு. there are 9 kinds of gifts. இந்த 9 வரத்தையும் ஒரே வரத்தை வச்சு ஆக்ட் பண்ண வைக்கலாம். We act within one gift among this எதனால? nine. எதை வச்சு? With what? அந்த ஆவியினாலே விசுவாசம். With the spirit of faith. விசுவாசத்தை வச்சு தான் பிசாசு துரத்துறோம். With the faith only we are chasing. விசுவாசத்தை வச்சு குணமாக்க செய்யலாம். With the faith we can heal. விசுவாசத்தை வச்சு தான் அற்புதங்கள் அடையாளம். With the faith we can do wonders and அதனால miracles. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். The faith is a overcoming spirit அதனால of the world. விசுவாசியா முதல்ல நீ மாறு. First of all, you become a believer. அதனால தான் அந்த தோமாவை பார்த்து சொன்னாரு. Suddenly he saw Thomas and said, நீ அவிசுவாசியா இராம ஃபர்ஸ்ட் யாராயிரு? விசுவாசியா நீ மாறு. be a believer, not an unbeliever. அதுக்கு பிறகு நீ ஊழியக்காரனா அப்போஸ்தலனா எல்லாம் பேர் போட்டுக்கோ. After that you put your name as a pastor or an apostle. முதல்ல நீ விசுவாசியா இருன்னு சொன்னாரு. First of all, be a believer, he said. யோவான் 14:1 என்ன சொல்லுகிறது? What John 14:1 says, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let your heart தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். you believe in God and believe also in me. நான் அடிக்கடி சொல்ற வசனம் இது. அது எபிரேய பாஷையில எப்படி இருக்கு? How it is in the Hebrew language? என்ன சொல்லப்பட்டிருக்கு? What it is said? தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயும் இருங்கள், என்னுடைய விசுவாசம் உடையவர்களாயும் இருங்கள். Be a faith of God as well as be a faith of me. என் மேல விசுவாசம் வைக்காத. Don't keep the faith of God. தேவன் மேல விசுவாசமா இருக்காத. Don't keep on the faith of God. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்களுடைய விசுவாசம் உடையவர்களா நீங்கள் என்ன செய்யுங்கள்? மாறுங்க. Be a faith of us. உன் விசுவாசத்தை என் மேல வைக்காம நீ என் விசுவாசத்தை நீ என்ன செஞ்சுக்க? செயல்படுத்துங்கறாரு. Don't keep your faith upon me but activate my faith upon you. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I think you can understand. தேவனுடைய விசுவாசம் என்ன? What is the faith of God? உலகம் உண்டா கடவுதுனாரு உண்டாயிட்டே இருக்கும். Let the world be created, it was created. இயேசுனுடைய விசுவாசம் என்ன? What is the faith of Christ? பார்வை அடைவாயாகனா பார்வை அடைஞ்சிருவான். If you அதே இயேசு என்ன சொன்னார்? the same Jesus what he said? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். One who believe me can do better things than me. இன்னும் அட்வான்ஸா நீ செயல்படலாம். You can activate more advance. நல்லா புரிஞ்சிட்டு நீங்க விசுவாசத்தின் கதவை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக திறக்க You போகிறார். have to understand well God is going to open the door of faith for you. ஃபர்ஸ்ட் ஒரு விசுவாசினுடைய விசுவாச கதவு திறக்கணும். First of all, the door of faith should be open for a believer. முதலாம் கொரிந்தியர் 16:9 அனுகூலமான கதவை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறார். 1 Corinthians 16:9 God is going to open the door of விரோதம் செய்றவன் अनेகர் இருக்கான். அத பத்தி கவலைப்படாத. ரெண்டு கதவை கர்த்தர் உனக்கு திறக்க போறார். God is going to open the two doors for you. More people are. முதலாவது கர்த்தர் உனக்கு திறக்கிற கதவு என்னன்னா சிறைச்சாலையின் கதவு. First of all, the God is going to open the door of the prison. உன்னை செயல்பட விடாம இருந்த அந்த வல்லமையை கர்த்தர் உன்னை விட்டு வெளியே கொண்டு வரார். God is going to take the power which cannot you to make you to நீ செயல்படணும்னு விருப்பப்படுற ஆனா உன்னால செயல்பட முடியல. You want to work but you cannot work. ஏதோ ஒரு கட்டு உன்னுடைய மனதில உன்னுடைய சரீரத்தில உன்னுடைய ஏதோ ஒரு பிசினஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு கட்டு இருக்கு. There is a barrier or stumbling block in your business. அந்த சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் முதலாவது திறக்கிறார். First of all, God is opening that door. இரண்டாவது Secondly, உன்னுடைய ஜீவியத்தில் விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்க போறார். God is going to open the door of faith in your life. இனிமே நீ எதையுமே நெகட்டிவா பார்க்காத பாசிட்டிவாவே திங்க் பண்ணு. Hereafter don't think anything as negative, only think positively. சுகமாயிரும் நீ பாரு. You think I will be healed. விடுதலை கிடைக்கும்னு பாரு. You think I will get deliverance. உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பாரு. You think I will get blessing. நீ என்ன செய்யறியோ அதை தேவன் வாய்க்க பண்ணுவார்னு பாரு. Whatever you do, God will prosper you. See, என்னமா செஞ்சிட்டோம் இதாவது நடக்குதான்னு பாப்போம் அப்படின்னா ஒண்ணு நடக்காது. whatever may God, let me see this. ஒருத்தன் வந்து சொன்னா உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும். Lord, if you will, you heal me. இல்லன்னா நான் இப்படியே குஷ்டரோகியா சுத்துறேன். Let me roam like a leper. யாருக்கு நஷ்டம்? For whom is a loss? குஷ்டரோகியா சுத்தினா யாருக்கு நஷ்டம்? For whom it is a loss if you ஆண்டவரே சுத்தமாக்குன்னு சொல்ல வேண்டியதானே? Lord, you have to heal me, you have to say. அவனுடைய புத்தி இல்லாத வார்த்தையை கர்த்தர் கவனிக்காம என்ன சொன்னாரு?
எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமா God did not mind his word, but I am will you speak it. மூன்றாவதாக Thirdly, உனக்கு கர்த்தர் பெரிய கதவை திறக்கிறார். God is going to open a great door for you. இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாரா? Will God do such a great இவ்வளவு matter? பெரிய காரியம் நடக்குமா? Will it happen a great matter? ஏதோ என்னுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி ஓரளவு தேவன் செஞ்சா எனக்கு போதும். It is enough God do according to my state a small thing. தமிழ்ல சொல்லுவா, In Tamil they say, எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு சொல்லுவா. whatever we think, we have to think highly. நீ சிந்திக்கிறதெல்லாம் சரியா சிந்திச்சு போன்னு சொல்லுவா. You have to, whatever you think, out in the right way. தேவன் think. உனக்காக பெரிய காரியங்களை செய்வாருன்னு விசுவாசிச்சு போயிட்டே இருக்கணும். You have to think God will do great things for you. அதனால சொல்லுங்க, பெரிய கதவை கர்த்தர் திறக்கிறார். God is going to open a great door for you. ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க இத சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டியதா A child of God, it is necessary you have to understand the right way. பெரிய கதவை வச்சிட்டான்னு சொன்னாலும் தேவன் தான் அதை திறக்க போறாரு. If there is a great door, God is going to open it. பெரிய கதவை பூட்டி வச்சிட்டான், அதை திறக்கவே முடியாது. If there is a great door is locked, means nobody can open. ஒரு சின்ன கேட்டா இருந்தா ஜம்ப் பண்ணிரலாம். If there is a small gate, we can over jump. 18 அடி ஜெயிலே தாண்டிட்டு வராங்க கைதி. They are even jumping 18 feet wall. 18 அடி அதுக்கு மேல கரண்ட் பாஸ் பண்ணிருக்கான், இதெல்லாம் தாண்டி வெளியே போயிடுறான். It is electrified after 18 feet wall, they are over jumping out. ஒண்ணுமே முடியலன்னா கீழ கூடி தோண்டிட்டு வெளியே போயிடுறான். If they can't mean, they are opening the wall. அவனுக்கு கூட விசுவாசம் இருக்கு, நமக்கு விசுவாசம் இல்ல. அதான் They are பிரச்சனை. having the faith, but we don't have the அதுல faith. இருந்து வெளியே போயிரலாம்னு அவனுக்கு ஒரு சிந்தை இருந்துகிட்டே இருக்கு. He is having a thought, he can come out. அவன் சிந்தை முழுசும் சாப்பாடு கிடையாது. His thought is only not for the eating. அவன் சிந்தை முழுசும் அங்க சிறைச்சாலையிலும் டிவி இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்க மாட்டான். He will not going on seeing the television. டிவி பார்த்துட்டு இருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருப்பான், இவன் தோண்டிட்டே இருப்பான். He will be going on digging on இவனுடைய தாட்ஸ் முழுவதும் வெளியே வரணும். His thoughts only to come out. நீ என்ன செய்யற? What you are doing? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுருவை சிறைச்சாலையில போட்டாங்க, இழுத்து மூடி படுத்து தூங்கிட்டான். When apostle in 12, Peter was put in the prison, he slept. எனக்கு என்ன? What can we விடுதலை கிடைச்சாலும் சரி கிடைக்காலும் சரி. Whether I get the deliverance or not. அவன் பேசாம 2 சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க, இவனுக்கு எஸ்கார்ட் எல்லாம் போட்டு அவன் எங்கே ஓடி போயிடுவான்னு பார்த்தா இவன் அருமையா நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். He was spotted with his son and the escort were there, he was sleeping well. நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை, நாங்க தூங்க மாட்டேங்கிறோம், இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். Our people are having more problem, we are not sleeping, but they are sleeping well. இங்க போன் பண்ணி சொல்லிடுவார், பாஸ்டர் பெரிய பிரச்சனை, நாங்க எங்க உட்கார்ந்து முழிச்சிருப்போம், அவர் அங்க தூங்கிடுவார். ஏன்னா பாஸ்டர்ட்ட சொல்லியாச்சு, அவர் பாத்துக்குவார். He will be sleeping after ringing here, we has great problem, pastor will be waking and praying. பேதுரு பார்த்தாங்க, பிடிச்சி உள்ள போட்டா மகா பிரதான அப்போஸ்தலர் உள்ள போனாரு, ஜெபங்கவும் ஒண்ணுமே கிடையாது, பேசாம தூங்கிட்டான். Without any prayer, the high priest, high apostle அந்த கவர்மெண்ட் ஆர்டர், இவன் எஸ்கேப் ஆயிடுவான், எல்லாம் பயங்கரமா காவல் போடுன்னு. They put a great defense because he will escape. ஏன்னா இவங்க எல்லாம் திடீர்னு கதவை திறந்து வெளியே போயிடுவாங்க, கதவை திறந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஃபுல்லா பூட்டி வச்சிருக்கான். In the full the defense was இவன் ஒரு ஆள் படுத்திருக்கான், இவனுக்கு 2 பேருக்கு எஸ்கார்ட் நிக்கிறான். 2 escort was standing, only he was lying down. இவன் ஜெபிப்பான்னு நினைச்சாங்க, They thought he will pray. இவன் ஆவியில நிரம்புவான்னு நினைச்சாங்க, They thought he will fill the என்னத்தையாவது ஒண்ணு பண்ணுவான்னு பார்த்தாங்க. They thought anything he will do. இவன் எங்க பண்றான்? What he did. இவன் பேசாம பார்த்தா, நீங்க 2 பேரும் நிக்கிறீங்களா, நீ வேற நில்லு, நான் தூங்குறேன்னு தூங்கிட்டான். He had a sound sleep. நம்ம ஆளுங்க கூட பிரச்சனை அதிகரிக்குது, ஆனா அவன் நல்லா தூங்குறாங்க. Our people has a problem support, but they are having sound sleep. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஒரு பாரம் கொஞ்சம் கூட இல்லையே. I also wonder why they don't have such burden. பெரிய விசுவாசம். They are having great faith. ஆண்டவர் பாத்துக்குவாரு, ஆண்டவர் பாத்துக்குவாரு. God will look after. அப்படியா? Is it so? உன்னுடைய ஜீவிதத்துல ஜெபம் இல்லாததுதான் தோல்விக்கு காரணம். Because the failure for your life is பெரிய கதவுன்னு சொல்லி பார்க்காத, கர்த்தர் அதையும் திறப்பார். You don't see it's a great door, God will even open that. முடியாதுன்னு நினைக்காத, கர்த்தர் அதையும் திறப்பார். You just don't say I can't, God will open that. பெரிதும் அனுகூலமான கதவை திறக்கிறார். God is opening the great and favorable door. என்னோட சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of that? உனக்கு ஏற்ற ஒரு கதவை கர்த்தர் திறக்க போறார். God is going to open the door. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். Those are believing, raise your hands. உனக்கு ஆப்போசிட்டான ஒரு கதவை திறக்கிறது இல்ல. God is not going to open the opposite. உன்னால முடியாததான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது இல்ல. God is not going to give an opportunity. நீ இதுல கடந்து முட்டிட்டு இருந்த ஆண்டவர் உன்னை அனுமதிக்கிறது இல்ல. God is not going to give and go on knock it. பவுல் என்ன சொல்றாரு? What Paul says? எங்களுக்கு பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்தார். God has opened a great and favorable door for us. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உன்னை கொண்டு போறாருன்னா கரெக்ட்டா ஃப்ரீயா கொண்டு போவார். If God takes you, God will take you in a free way. அனுகூலமான கதவை கர்த்தர் திறப்பார். God will open a favorable door to you. நல்ல விசுவாசிங்க, கர்த்தரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. You believe it well. Nothing is impossible with our God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. சரியான விதத்துல கர்த்தர் உனக்கு அனுகூலமான வாசலை திறக்க கூடியவர். Right time God is able to open the favorable door for you. இது எல்லாமே செயல்படுத்த ரிமோட் ஃபெய்த்ல தான் இருக்கு. All the remote is in the faith. உன்னுடைய விசுவாசத்தை நீ அதிகரிச்சிட்டேனா நீ போற இடமெல்லாம் திறந்துட்டே இருக்கும். If you increase your faith, wherever you go, everything will be open for you. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல In Acts of Apostles 12, பேதுரு தூங்கிட்டே இருந்தார். Peter was going on sleeping. ஆனா இன்னொரு டீம் பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. Another team was praying well. அப்போஸ்தலர் 12:5
Acts of Apostles 12:5. இவன் ஜெயில்ல இருக்கிறான், சபை முழுசும் ஜெபிச்சிட்டு இருக்கு. He was in the prison, the whole church was praying. அவங்க என்ன ஜெபம் பண்றாங்க? What they were praying? இப்பொழுது Now. இந்த நேரத்துல At this time. இப்ப சிறைச்சாலையின் கதவை திறக்கணும் Lord, ஆண்டவரே. open the door now. என்ன நடந்துச்சு? What happened? ஜெபிச்சிட்டு இருக்கும்போது இவன் தூங்கிட்டு இருக்கிறான், ஆனா கர்த்தர் இறங்கி கிரியை செய்றார். But he was sleeping and God is come down. அதனால இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. One who keeps Israel will not neither sleep or slumber. நீ தூங்கிடுவ, You will be sleeping. ஆனா அவர் தூங்கவும் மாட்டார் உறங்கவும் மாட்டார். He will not sleep or neither அவர் slumber. உனக்காகவே கிரியை செய்கிற தேவன். He is the God only அதனால working for you. தேவனே உனக்கு சொந்தமா நீ முதல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல வரணும். You have to come to the close relationship with God for you. அவர் எங்கேயோ இருக்கிறார் நீ நினைக்க கூடாது. You don't think he is somewhere. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது தேவன் உனக்குள்ள இருக்கிறார். If the Spirit of God is in you, God is also with you. அந்த கதவை எப்படி திறந்தது? How the door was open. ஆச்சரியமான ஒரு அனுபவம். It was a wonderful experience. அப்போஸ்தலர் 12:10 வாசிச்சு பாருங்க. Acts of Apostles 12:10. பாருங்க இங்க நடந்த சம்பவத்தை பாருங்க. You see the incident which happened here. முதலாம் காவலுக்கு வர்றாங்க. They come to the first ward. இரண்டாம் காவலுக்கு வர்றாங்க. Second ward they came. மூணாவது இருப்பு கதவுக்கு வர்றாங்க. Third they came to the iron gate. ஒண்ணொண்ணா நெஞ்சிட்டே இருக்கு, திறந்துட்டே இருக்கு. One by one it was opening. நான் காலையில பிரசங்கத்துல அங்க சொன்னேன். In the morning message I said. சைனால யூன் ஒருத்தர் இருக்கிறார். In China there is a brother called Yun. யூன் இப்போ உயிரோட இருக்கிறார். He is also living now. நல்ல ஒரு எவாஞ்சலிஸ்ட். He was a good evangelist. அவரை இதே பாலிசில விடுதலையாக்கி இருக்கார். God was released him in the same policy. அந்த புக் என்கிட்ட இருக்கு. I have the book. இதே பாலிசில தான் அவனை வெளியே கொண்டு வந்திருக்கார். The same policy God brought him out. இயேசுவை பத்தி சொன்னதுக்காக Because he told about Jesus. ஜெயில தூக்கி போட்டாங்க. They put him in the prison. எத்தனையோ ட்ரிப் இவரே ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனதுனால பயங்கரமா காலை ஒடிச்சு போட்டாங்க. They break his legs because he escaped many times from the prison. காலை ஒடிச்சு காலை நிமித்த முடியாத அளவுல போட்டு ஒரு செல்லுல 4-5 ஏதோ ஒரு செல்லுல போட்டு உள்ள In a வச்சாங்க. small cell they put him by breaking his leg. சாப்பிடுறதுக்கு வெளியே வரலாம், பாத்ரூம் வெளியே வரலாம், குளிக்கும் போது வெளியே வரலாம். They can come out for eating and bathing and அப்பதான் இந்த கைதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். at that time only they can see the other prisoners. அப்படி எப்பமாவது வரும்போது இந்த கைதிகள்ல இருக்கிற அந்த கிறிஸ்டியன் கைதிகள்லாம் நீங்க ஏன் உள்ள இருக்கீங்க, நீங்க வெளியே போங்கன்னு சொன்னாங்க. The Christian prisoners used to say, why are you being inside? You go out, go out. நீங்க வெளியே போலாமே, நீங்க போகலாமேன்னு. You can go out, they said. இவருக்கு ஒரு டவுட், என்ன எல்லாம் வெளியே போக சொல்றாங்க, எங்க வெளியே போற மாதிரியா இருக்கு. He got a doubt, how can I go out? How can மெயின் சைனால போய் ஒரு அதுக்கு நாடே என்னது இரும்பு திரை நாடுன்னு பேரு. the China, the country was சைனாவுக்கு இரும்பு திரை நாடு, ஒரு நியூஸ வெளியே விட மாட்டான். no news will be coming out. கைதியை வெளியே விட்டுருவான், ஃபுல்லா போட்டு பூட்டி வச்சிருக்கான். They will put him inside and locked him. சென்ட்ரல் ஜெயில போய் வெளியே போன்னு எல்லாம் பாக்குற விசுவாசி எல்லாம் வெளியே போங்க, நீங்க ஏன் உள்ள இருக்கீங்க, நீங்க ஏன் உள்ள இருக்கீங்க. All the believers seeing him said, go out, go out. இவனுக்கு என்ன எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் வெளியே போங்கறா, என்ன ஜாமீன் எடுத்துருக்காங்க வெளியே போறதுக்கு. They taken the சொல்றானே எப்படி வெளியே போறது. How can I go out? All are asking you to go out. ஜாமீனே கிடையாது, no bail. யாரும் வெளியே வந்து கூப்பிட போறது கிடையாது. Nobody will come out me and call me. இவன் எல்லாம் வெளியே போங்கறான், இருக்கிற செக்யூரிட்டில கொன்னே விடுவானுங்க வெளியே. All the security will kill me if I go out, he thought. ஒரு நாள் திடீர்னு படுத்துக்கும் போது One day suddenly உன் காலை நீட்டுனான். you stretch your legs. நீட்னா ஒடிஞ்ச கால் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. The broken legs became straight. அடுத்த காலை நீட்ட சொன்னார். And the other leg also was. அடுத்த கால் கிளியர் ஆயிடுச்சு. Other leg also was clear. எழும்பி நின்னாரு. He stood. வெளியே வான்னு. He come out. அது வரைக்கும் பூட்டி இருந்த கதவு பார்த்தா திறந்து கிடக்கு. And the door was open till the time it was. நேரா வெளியே வந்தா. He came out. எல்லா செக்யூரிட்டி அங்க நிக்கறான். All securities were standing there. இவர் நேரா அடுத்த கேட்டுக்கு போயிட்டே இருந்தார். He was going to the other gate. எல்லா கைதிகளும் இவரை பார்த்துட்டே இருக்காங்க. All the prisoners and the security were seeing. Prisoners only. Prisoners were seeing. செக்யூரிட்டி என்ன செய்றான், எதிர வர்றான். The security were coming. இவர் அவனை பார்த்துட்டே போறாரு. He was seeing and அவன் வெளியே போயிட்டு இருக்கான், இவர் வெளியே வந்துட்டே they இருக்காரு. were also going out. நேரா வந்தா அடுத்த கதவு திறந்திருந்துச்சு. The next door also were open. வெளியே ஒரு பெரிய கிரவுண்ட். There was a big ground. அதுக்கு பிறகு பெரிய கேட். There is a big gate. இவர் போயிட்டே இருக்காரு. He was going on. இவர் அடிச்சவன் எல்லாம் அங்கங்க நிக்கறான், பேசுறான், எல்லாம் நின்னுட்டே இருக்காங்க. Those who striped him were standing here and there. அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, இவர் போயிட்டே இருக்காரு. They were doing their work, he was going on. இவருக்கு சந்தேகம், அவன் பார்க்கறானே என்ன பண்ண போறானோ வந்துட்டே இருக்காரு. மெயின் கேட்டுக்கு வந்தா சல்யூட் அடிச்சு திறந்து விட்டுட்டான். The main gate when he came, whatever they are seeing, what they are going to do, he had a doubt. The main gate also. இவர் வெளியே போயாச்சு. He went out. வெளியே போன உடனே இவருக்கு ஒரு தூண்டுதல், பக்கத்துல இந்த ஒரு விசுவாசி வீட்டுக்கு போணும். He got a message, he go to the believers house nearby. உடனே வேகமா போய் அந்த ஒரு ஃபிளாட்ஸ்ல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார். He went to the house which was in the flat. போய் கதவை தட்டினா அங்க அந்த வீட்ல உள்ள பிள்ளைங்க கதவை திறந்துச்சு. He knocked the door, the children from the door house opened that door. இவர் உள்ள தலைய காட்டினாரு. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. They wondered.
பாஸ்டர் நீங்க ஜெயில்ல தானே இருந்தீங்க. Pastor, you were in the jail. ஆனா நேத்து எங்க அம்மா சொன்னாங்க நாளைக்கு இவரு நம்ம வீட்டுக்கு வருவாரு விடுதலை ஆயி. But my mother said tomorrow he'll come to our house. அதனால உங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி வைக்க So சொன்னாங்க. my mother asked to அப்ப get ready இவருக்கு for a room. கரெக்ட்டா கிடைச்சது. ஆண்டவர் சொன்னது கரெக்ட், நேரா உள்ள போயிட்டார். ஆண்டவர் சொன்னது கரெக்ட்னா ரூம்ல போயிட்டாரு. He also went inside the room because the Lord said was right. கொஞ்ச நேரத்துல சைரன் போட்டு இவரை தேடுறான். After some time they put a siren and was searching him. எஸ்கேப் ஆயிட்டாரு. He escaped. தப்பி போயிட்டாரு. He was escaped. கதவை உடைச்சிட்டு வெளிய போயிட்டாரு. He broken the door. எப்படி வெளிய போனாருன்னு தெரியல. விரட்டுன்னு விரட்டுறான். They were chasing him and one. கரெக்ட்டா உனக்கு கதவு திறக்கணும்னா உனக்கு சபை ஜெபிக்கணும். The church should pray for you directly if the door was open. ஏன் சர்ச்சில சிலருக்காக ஜெபிக்க சொல்றோம்? Why we ask you to pray for some? அதனுடைய எஃபெக்ட் வேற. That is we got to see the effect of. நான் காலையில கூட சொன்னேன் ஒரு நூல் அறுந்துரும். One முப்பது நூல் என்ன செய்யாது? அறாது. Three thread together. இருக்கிற 400 பேரும் முறி போட்டா என்ன ஆகும்? If 400 people pray means யானையவே கட்டி நெஞ்சிரலாம். இழுத்து விட்டுறலாம். We can pull even the elephant. அதனால நமக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கு. We are having the power of God in us. சபை ஜெபத்துல ஜனங்களை விடுவிக்க முடியும். By the prayer of the church we can deliver the people. அப்போஸ்தலர் 16ல பார்க்கும் பொழுது when we see in Acts of Apostles 16 23ல வந்து நான் பார்க்கும் பொழுது when we see from 23rd இதே மாதிரி ஒரு சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் போட்டிருந்தாங்க. Paul and Silas were also put in a prison. அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? What they two were doing? பேதுரு மாதிரி தூங்கிட்டாங்களா? Did they sleep like Peter? பேதுரு தான முன்மாதிரியான ஆளு. Peter was the forerunner or a role model. அவர்தான் அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலர். ஆனா பவுலும் சீலாவும் அப்படி கிடையாது. But Paul and Silas were not so. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணாங்க. They prayed. சரியான ஜெபம். They prayed. பாடி துதிச்சு ஆடி பாடிட்டாங்க உள்ள. They prayed and praised and danced. 26 கதவு எல்லாம் நெஞ்சிருச்சு. கதவு எல்லாம் திறந்துருச்சு. All the doors were open immediately. சின்ன பிரச்சனைனா அன்னைக்கு ஜெபம் இழுத்து மூடிறோம்ல. If you get a small problem we close the prayer. திருப்பி எந்த கதவு திறக்கும்? After what kind of prayer door will you open? வீட்ல பிரச்சனைனா போதும் 9 மணிக்கெல்லாம் கதவை பூட்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி எல்லாம் அது ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ. If there is a problem at home everybody will sleep at night. எந்த கதவு திறக்கும்? What kind of door will open? வீட்டு கதவையும் பூட்டியாச்சு, விசுவாச கதவையும் பூட்டியாச்சு, எல்லா கதவையும் இழுத்து மூடியாச்சு. All doors are open, even the house door and the door of it. இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? What these two people were doing? இவங்க ரெண்டு பேரும் சரியான ஒரு ஜெபம். They did a right prayer. தேவனை துதித்து பாடி அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They sing and praise God and start to praise. ஒரு கதவு இல்ல, இருக்கிற கதவுகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சது? வரிசையா திறக்க ஆரம்பிச்சது. Not only one door, all doors line by line open to them. கதவு திறந்து ஆகணும். The doors should be open. ஏனா அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைக்கிறார். Because God is shaking the foundation. லேசா கதவை ஃபோர்ஸா தள்ளினாலே திறக்கிற கதவு அஸ்திபாரம் அசைஞ்சா என்ன ஆகும்? If you just knock the door will open. If the foundation shaken, இது எதை காண்பிக்கிறது? இது எதை காண்பிக்கிறது? What does it show? ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. It shows two people join together and pray. ஃபேமிலி பிரேயரை பண்ணுங்க. You do the family prayer. பிள்ளைகளோடு மனைவி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கணும். Wife and husband children should sit together. யாருமே இல்லன்னா தனியா ஜெபம் பண்ணு. யாருமே இல்லன்னா தனியா ஜெபம் பண்ணு. If you don't have anybody, pray alone. தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. You sit alone and pray. இல்ல வீட்ல ரெண்டு பேரா நாலு பேரா உட்கார்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. If or else you 4 or 5 to sit together at home and pray. இப்ப நம்ம வீட்ல எல்லாம் எப்படி பிரேயர் நடக்கு? How you do pray in our house? நான் ஒரு வீட்ல கேட்டேன் எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? Do you pray in your house? ஜெபம் பண்றோமே. We are praying. எப்படி ஃபேமிலி பிரேயர் பண்றீங்களா? Are you doing family prayer? இல்ல அது அவங்கவங்க தனித்தனியா பண்ணிக்கோ. So we are doing separately. ஒரு வீட்ல நாலு பேர் நாலு மூலையில உட்கார்ந்து ஜெபிச்சா அப்படியே அது நேரா பரலோகத்துக்கு போய்டுதா? Where will you go to the heaven? தனி ஜெபம் அவசியம். Personal prayer is important. ஃபேமிலியை கிளியர் பண்ணிட்டு நீ தனி ஜெபத்துல உட்காரணும். After clearing the family then you want to sit. எல்லாரும் உட்கார்ந்து ஒருமித்து தேவனை பாடி மகிமைப்படுத்தி பிள்ளைகள் படுத்துச்சுனா நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. All sit together praise God and pray God. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. மனைவி தூங்கிட்டானா புருஷன் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. If the wife has slept, husband should sit. முதலாவது ஒருமித்து ஜெபம் நீங்க பண்ணி பழகணும். With one accord you got to pray. இன்னும் ஒரு சிலர் some இவங்களே கதவை பூட்டிடுறாங்க இருக்கு. They themselves lock the door. பயம். Because of the fear. பயத்துல with the fear இவங்களே போய் ஒண்ணும் தெரியாம போய் கதவை மூடிக்கிறது. Without knowing anything they themselves lock the door. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்களே கதவை பூட்டிக்கிறீங்க? How many of us shutting the door yourself? பயத்துல. Because of the fear. நம்பிக்கை இழந்து. Without hope. யோவான் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் பயந்து போய் கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். In John 20th chapter all fear and went inside the 20:19 29 of John. யார் கதவை பூட்டினது? பிசாசா பூட்டிட்டான். Who shut the door? இல்ல செய்வனே பண்ணிட்டானா யாரோ? Did the devil or the witchcraft or anything did? யாருங்க பண்ணிட்டா? Who did that? பக்கத்து வீட்டுக்காரன் பூட்டிட்டானோ? Is the neighbor did locked? இல்ல ஆப்போசிட்ல யாராவது செய்வனே பண்ணி கதவை பூட்டிட்டானா? Or anybody did the witchcraft and locked it? பூட்டினது யாரு? Who locked it?
பூட்டினது யாரு? Who have locked the door? அவங்க தான் பூட்டிட்டாங்க. They themselves locked it. இது ஒரு ட்ரிப் இல்ல. 23 வசனம் வச்சு பாருங்க. You see 23rd verse, 26 26th verse. கதவை பூட்டியாச்சு. எப்பவும் இவங்க பழக்கமே என்னதுதான், தோமா இருந்தாலும் சரி தோமா இல்லாட்டாலும் பரவாயில்ல, தோமானா அவிசுவாசி, அவிசுவாசம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கதவை மட்டும் இறுக்கி பூட்டி வச்சுக்கிறாரு. Whether Thomas is being inside or not, they will close the door. 8 நாளைக்கு பிறகு After 8 days, ஒரு ட்ரிப் பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டாரு. Jesus came with the door which was ஃபர்ஸ்ட் locked. ட்ரிப் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தாச்சு. First also Jesus came to the house. திருப்பி 8 நாள் கழிச்சு திருப்பி பூட்டி வச்சிட்டாங்க. Again 8 days they locked it. ஒரு சிலர் ஆசீர்வாதத்தை இவங்களே தடுத்துக்கறாங்க. Somebody they are hindering their இவங்களே அனுகூலமான வழியெல்லாம் மூடி வச்சிரறது. They are closing the favorable door for them. இவங்களுக்கு சரியா எப்படி போகணும், எப்படி லைஃப்ல முன்னேறி செல்லணும்னு தெரியல. They do not know how to go forward in their life. இன்னும் ஒரு சில சர்ச்சே பூட்டி வச்சிருக்காங்க. In somebody they are even locking the church. சர்ச்சை மூடிடுறது. They close the church even. அவர் எங்க வருவாரு? Where he will come? லவோதிக்கேயா சர்ச்சை பாருங்க. You see the Laodicean church. வெளிப்படுத்தல் 3ல. In Revelation 3rd chapter. ஆண்டவர் எங்க நிக்கறாரு? Where God is standing. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? 3:20. எங்க? யாரு கதவை தட்டுறாரு? Who is knocking? லவோதிக்கேயா சர்ச்சுக்கு சொல்லும்போது சொல்றாரு நான் வாசப்படியில நின்னு தட்டுறேன்னு. அப்ப சர்ச்சுக்குள்ள யார் இல்ல? சர்ச்சுக்குள்ள யார் இல்ல? பாட்டு போது, பிரசங்கம் போது, திருக்கசனம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஆனா யாரு கிடையாது உள்ள. அப்படிதானே? Lord is standing at the door and knocking, everything praising. சர்ச்சுக்குள்ள பாட்டு நடக்குது, ஆவியில் நிரம்புறான், அந்நிய பாஷை பேசுறான், இவன் டம்மு டம்முன்னு குச்சி அங்க ஓடுறான் இங்க ஓடுறான், ஆனா உள்ள யாரு கிடையாது? யாரு இல்ல? இயேசு வெளியே நிக்கிறாரு. Every incident is happening inside that, but Jesus is standing out. அவர் எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்றார் நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். After saying everything he is saying I am standing at the door and knocking. உன்னத பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மணவாட்டிட்ட போய் மணவாட்டி வீட்டுக்குள்ள இருக்கா, இயேசு வெளியே இருக்கிறார். The bride is inside, Jesus is out in the song of Solomon. என் சகோதரியே என் மணவாளியே கதவை தர, மழை பெய்யுது சீக்கிரமா கதவை தரனா, என்ன இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு கேட்டிருக்கேன். My sister, my spouse, open the door, it is raining. இப்ப திறக்க முடியாது. Now I cannot open. நான் இப்பொழுதுதான் ட்ரெஸ்ஸை மாத்தி இருக்கேன். Now only I will change my dress. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர்றதுக்குள்ள அவர் போயிட்டாரு. After she changed the dress, he went out. மணவாளன் வெளியே இருக்கிறாரு, மணவாட்டி வீட்டை பூட்டி வச்சுட்டு உள்ள உட்கார்ந்திருந்தா என்ன ஆகும்? The bride is inside but the groom is outside. சபைன்னு சொன்னா கர்த்தருக்கு கதவை திறந்து வைக்கணும். If there is a church, you got to open the door for the Lord. விசுவாசினா ஆண்டவர் உள்ள வர்றதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். If you are a believer, you got to give the chance the Lord should come in. உன்னுடைய வீட்டுக்கு இயேசு வர்றதுக்கு சான்ஸ் கொடு. You got to give a room for Jesus. உன்னுடைய பிசினஸ்க்குள்ள இயேசு வர்றதுக்கு சான்ஸ் கொடு. Give chance Jesus has to come in your business. அந்த மணவாட்டி மறுபடியும் இயேசுவை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு again seeking that groom, the bride, என்னை பெற்றவளுடைய அறை வரை அவரை கொண்டு வந்தேன்னு சொல்றார். I brought him to the room of my own birth. உன் படுக்கறையில இயேசுவுக்கு தான் இடம் இருக்கணும். In our bedroom only we got to give. உன் பிசினஸ்ல இயேசுவுக்கு தான் முதல் இடம் இருக்கணும். In your business you got to give first place for Jesus. உன்னுடைய பிரயாணத்துல இயேசுவுக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். In your travel also you have to give first place to your Jesus. உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல இயேசுவுக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். In the matter of your children you have to give first place to Jesus. யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது when we see in John the gospel, அந்த கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் நடந்ததுக்கு முதல் ரீசன், முதலாவது யாரை கூட்டி வந்துட்டாங்க? ஆசே why the miracle happened in Cana of Galilee, the marriage? ஃபர்ஸ்ட் யாரை தான் கூப்பிட்டுருந்தாங்க? இயேசுவை கூப்பிட்டனால தான் அங்க மிராக்கிள் நடந்துச்சு. Because they invited first Jesus, the miracle happened. நம்ம யாரை கூப்பிடுறோம்? Now whom we are calling? எல்லா ஊர்ல உள்ளவன் கட்சிக்காரன் வந்தவன் போனவன் எல்லாரையும் கூப்பிடுறது. We people call all from all. நான் சும்மா சாம்பிளா சொல்றேன். I give a sample. நான் ஒரு கடையை திறக்கிறதுக்கு என்னைய கூட்டி போனாங்க. To open a shop they call me. அது கொஞ்சம் பணக்கார டீம். It was a rich நான் அப்ப சின்ன பிரதரா இருந்திருப்பேன். I was a small brother. அவங்க என்ன புரிஞ்சிருக்க மாட்டாங்க. They couldn't understand me. நானும் போய் நின்னேன். I also went and stood. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் பிரதர் நான். Pray for நான் அப்ப எல்றானா இல்லன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. I couldn't. மெயின் ரோட்ல அந்த கடை திறக்கறோம். We are opening the shop in the main door. அந்த கடைக்காரருடைய மாமனார் வந்து கோடீஸ்வரன். The father-in-law was a millionaire. அவனும் விசுவாசி. He was also a believer. கடை வைக்க போறவனும் விசுவாசி, கடை அவனுடைய சொந்த மாமாவும் பெரிய விசுவாசி. One who is going to keep the shop and the owner and the father-in-law also a believer. ஆனா இப்போ ஊழியக்காரரை கூப்பிடணும், இன்னும் கூப்பிட்டாச்சு. They called me the servant. நான் போனேன். I went. ஜெபிங்கன்னாங்க. They asked me to pray. நான் ஜெபித்தேன். I prayed. அதோட என் டியூட்டி ஓவர். My duty over. அவங்க ரிப்பன் கட் பண்ணி அவர் உள்ள போயிட்டார். He opened cut the ribbon and went in. நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி ரைட். I also see. நம்ம என்ன செய்ய முடியும்? நான் ரிப்பன் வெட்டேன். நான் வெட்டறேன் நான் சொல்ல முடியும். Can I go to open? எனக்கு அந்த வேலையே வேணாம், நீயே வெட்டிக்கோன்னு சொல்லி விட்டேன். No need work, that work you cut it. கடைசில பார்த்தா கடையே காணோம். After that no, the shop was not there. இன்னைக்கு ஒரு சிலருக்கு சரியான விதத்துல அதாவது எனக்குன்னு சொல்லல, தேவனுக்கு நீ முதலிடம் என்ன செய்யணும்?
ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். You got to give first place to God. அந்த இடத்துல ஆண்டவர் தான். That place God should be. சும்மா வீட்டு வாசல்ல ஒரு 10-15 ரூபாய்க்கு ஒரு போர்டு வாங்கி இயேசு இவ்வீட்டின் தலைவர். Jesus is the head of my house. அடுத்து என்னது? Next word. சைலண்ட் லிசனர். சைலண்ட் லிசனர்னு போட்டுட்டு நீ சண்டை போடுறியா? அப்ப கவனிச்சிட்டு தானே இருக்காரு. He is listening you after say he has written silent. மூணு பாயிண்ட் போட்டுருங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க இப்போ, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லுவேன். Yes, I will give you answer for that. அங்க சொல்லியிருக்கோம் சைலண்ட் லிசனர், சீஃப் கெஸ்ட் அப்படி இப்படின்னு போட்டிருக்கோம். அவரை சீஃப் கெஸ்டா வச்சிருக்கீங்க? Okay, you keep him as a chief guest or silent? அவர் அங்க இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கிறார். He is going on watching you. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வார்? கவனித்து கேட்பார். அடுத்து உடனே நோட் பண்ணிக்கோ டைரியில, ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். நீ வீட்டுல மரியாதை இல்லாம பேசுறியா, சண்டை போடுறியா, கெட்ட வார்த்தை பேசுறியா, எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கு, அப்படித்தானே? அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவாரு. God will be going on listening. One go for those who fear. சட்டசபையில சண்டை போடுவானுங்க, ஒரு மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அவை குறிப்பிலிருந்து அதை நீக்க வேண்டும்பா. It has to be taken out from the. அப்படிலாம் இல்ல, எல்லாம் பரலோகத்துல பக்காவா காப்பி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. All things are written in heaven. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You understand well. நீங்களே கதவை பூட்டிக்கிட்டா கர்த்தர் திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். It is very difficult if you close the door. ஆனாலும் Though கர்த்தர் அந்த பூட்டிய வீட்டுக்குள்ள வந்தார். God came to that. அந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு பயத்தினால திறக்கலங்கிறது தெரிஞ்சு உள்ள வந்தார். Knowing that with fear they did not open, he came in. அதற்கு உள்ளேயும் வந்து சமாதானம் சொன்னார். Came inside and said peace to you. அதனால நீயே கதவை பூட்டி இருந்தாலும், though you have locked your door, நீ தூங்கிக் கொண்டு இருந்தாலும், though you are sleeping, நீ துதித்துக் கொண்டிருந்தாலும், though you are praising, கர்த்தர் இன்றைக்கு உனக்காக கதவுகளை திறக்க போகிறார். God is going to open the door for you. ஒன்று சிறைச்சாலையின் கதவு, one is the prison door, இரண்டாவது விசுவாசத்தின் கதவு, another is the door of faith, மூன்றாவது பெரிய கதவு, thirdly the great door, நாலாவது அனுகூலமான கதவு, fourthly the favorable door. கர்த்தர் இந்த கதவுகள் எல்லாம் உனக்காக திறந்துகிட்டே இருப்பார். God will be going on opening these doors for you. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing this thing? கடைசியாக At last வானத்தின் கதவுகளை அவர் உனக்கு திறப்பார். God will open the door of heaven for you. சங்கீதம் 73:23. Psalms 73:23. வானத்தின் கதவுகளை திறப்பார். Open the doors of heaven. இது எதை காண்பிக்கிறது? What does it show? ஆவிக்குரிய உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள். The blessing from the heavenly experience. அவர் தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார் என்று உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Deuteronomy, he will open the good treasure of heaven. வானத்தின் கதவையே கர்த்தர் திறப்பார். God will open even the door of heaven. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing that? கர்த்தர் இந்த காலை வேளையில உனக்கு கதவுகளை திறக்கக்கூடிய நேரம். This is the time God is going to open the doors for you. திறக்க முடியலன்னா என்ன செய்வார் தெரியுமா? If he can't open, what God will do? ஒருவேளை நீயே ஸ்ட்ராங்கா பூட்டிட்டாலும், though you have இல்ல பிசாசே அதை பூட்டிட்டாலும், or the devil has locked, இல்ல மனுஷனே அதை பூட்டிட்டாலும், or even a man who locked it, உன் குடும்பத்தாரே அதை மூடிட்டாலும், your family members locked it, அப்படி அதை மிஞ்சி பயங்கரமா பூட்டு போட்டான்னு நீ நினைச்சீனா கர்த்தர் அதை உடைப்பார். God will break it if it is closed tightly. 107 சங்கீதம் 7 Psalms 15ஆம் வசனம். 15th verse. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. இதைத்தான் ஏசாயால எடுத்து எழுதி இருக்கிறது. It is also written in Isaiah. ஐசாயா 45:4 இதை நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. 4. வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார். He will break the gates. ஏதாவது பூட்டி இருக்கு என்னால திறக்க முடியலன்னு சொல்லாத. Don't think it is locked, you cannot open. ஆண்டவர் அதை உடைப்பார். God will break it. இரண்டாவது, secondly, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரும். there will be anointing come in you. நீ உடைக்கலாம். You can break it. ரெண்டு பேருக்கும் முடியும். Two things. தேவனாலே எல்லாம் கூடும். God can do everything. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். One who believe can do everything. அதுபோல தேவன் உடைப்பாரு. God will break it. அப்படி இல்லனா நீ உடைக்கலாம். Or else you can break it. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Judges 16:3, அங்க சிம்சோனை உள்ள வச்சிட்டு பட்டணத்தின் கதவுல பூட்டிட்டாங்க. keeping Samson inside, they locked the door of the city. எப்படியாவது இவன் வந்து சிக்குவான், இவனை பிடிச்சிரணும். Anyway he will come and caught, we can catch him. பட்டணத்தின் கதவை கோட்டை கதவே மூடிட்டாங்க. They closed even the fort, the door of the fort. இவன் எப்படி பண்றான் பார்க்கலாம். Let us see how he can do. இவன் இன்னைக்கு சிக்கிடுவான், இவனால இனிமே தப்பி போகவே முடியாதுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. They planned, he cannot escape, today he will caught. இவன் வந்தான், He came, பார்த்தான், he saw எல்லாம் செயின் போட்டு பக்காவா பூட்டி வச்சிருந்துச்சு. everything was closed tightly. அவனுக்கு புரிஞ்சிருச்சு இது யாரு, சத்துருடைய வேலைன்னு. He thought it is the work of the enemies. இனிமே தயவு செய்து திறந்து விடுங்கன்னு சொன்னா போகுமா? Will you open please? ஒருத்தன் பிசாசை துரத்திட்டு பிசாசை ஓடுறதுக்காக ஜெபிச்சுட்டே இருந்தான். One fellow was praying to chase the devil. ஜெபிச்சுட்டே இருந்தான். He was going on praying. அது போன மாதிரி தெரியல. It did not go. இவன் கடைசில சொன்னானா, At last he said, ப்ளீஸ் போயிடு, தயவு செய்து போயிடு. please you go.
அது போகுமா? Will it go? நீ இறங்கின பிறகு அவன் மிஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். If you have come down, he will be going நீ up. கெஞ்சிட்ட, இனிமே அவன் என்ன செய்வான்? மிஞ்சிட்டே இருப்பான். You have begged because he will go இதனால up. இவன் வந்து பார்த்தான், இனிமே திறக்க சொன்னா ஒருத்தனும் திறக்க போறது இல்ல. Nobody will open, he thought. இது பிசாசுடைய தந்திரங்கிறத புரிஞ்சிட்டான். He also thought it's the cunning of the enemies. அதே நேரத்துல இந்த கதவை இப்படியே விட்டுட்டு திரும்பி போனா வேற ரூட்ல வந்து தாக்குவான். If he go somewhere way, he will come in another route and attack. அதனால என்ன செஞ்சான்? What he did? ரெண்டு கதவையும் பிடிச்சு ஒரு உலுக்கி பார்த்தான். He shake the door. பூட்டு உடையல, The lock did not செயின் open. அறல. Chain இவன் opening. அசைச்ச அசைப்புல கீழோட பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. It came with a kinch, the door. தூக்கி தோல்ல போட்டு போனான்னு இருக்கு. He put the on the நீங்க shoulder. அதை கற்பனை பண்ணி பாருங்க. Imagine it. நீங்க சும்மா பைபிள் அப்படியே படிச்சிட்டே போக கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், இயேசு கண்ணீர் விட்டார், இப்படி படிக்க கூடாது. You don't study like the Lord is my shepherd and Lord shepherd. நல்லா புரிஞ்சிட்டு படிங்க. You understand well and study. வாசிச்சு பாருங்க. You read it. தூக்கி துண்ட தூக்கி தோல்ல போடுற மாதிரி அந்த பட்டணத்தின் கதவுல புடுங்கி கீழோட புடுங்கி ரெண்டா மடிச்சு எங்க வச்சுட்டான்? தோல்ல வச்சுட்டு போனா. யாரு கிட்ட வர்றது? As if you are putting the towel upon his shoulder. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரிய சக்தி உள்ளது. The anointing is great power which has நீ given to சும்மா us. கை தட்டறதுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சிராத. Not only for just clapping. இது வந்து உனக்குள்ள ஒரு பெரிய ஆளுகையின் வேலையை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது. It is has given for you to do a great ruling. கதவுகள் எல்லாம் ஒட்டச்சி நீ பேர்க்கக்கூடிய அளவுல உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. There is an anointing how to break the door even. எத்தனை பேர் இன்னைக்கு கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want to open the door for you? இந்த கதவுகளை திறந்து To open these doors, அவனை வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. they brought him out. அப்போஸ்தலர்கள் எல்லாம் வெளியே வந்தாங்க. The apostles came out. சிறைச்சாலையிலிருந்து கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து They brought him out from the prison by opening the door. நல்ல பிசினஸ் பண்ணுன்னு சொன்னாரா? Did they ask him to do good business? நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் பண்ணி வைன்னு சொன்னாரா? To give them good marriage to your children? இல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேறி போய் இனிமேலாவது தடுமாறாம நல்ல சான்ஸை பயன்படுத்தி போன்னு சொன்னாரா? Use a chance and go forward in your life. Did he say so? என்ன சொன்னாரு? What he said? அப்போஸ்தலர் 5:20. உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், நீ எங்க போகணும்? உனக்கு அனுகூலமான கதவுகளை நான் திறந்திருக்கிறேன். I go open the favorable door for you. Where you want to வானத்தின் go? கதவுகளை திறந்திருக்கிறேன். I go open the door of heaven for you. சிறைச்சாலையின் கதவுகளை திறந்திருக்கிறேன். I go open the doors of the prison for you. பெரிய கதவை திறந்திருக்கிறேன். I open the great doors for you. எல்லா கதவையும் திறந்ததின் நோக்கம் என்ன? What is the purpose of opening all these doors for you? வெல் செட்டில்டுக்கா? Too well settled. நல்லபடியா செட்டில் ஆகி ஒரு ஓரத்துல அமைதியா இருந்திருக்கிறதுக்கா? To be quite sitting by settled well. எதுக்காக? Why? நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தையை எல்லாருக்கும் தெரிவிங்க. You have to go and speak about this word of life. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சதின் நோக்கம் நீ இயேசுவை பத்தி சொல்லுவாய்ன்னு. Because God has blessed you, you have to tell about him. கர்த்தர் உன்னை சுகமாக்குன நோக்கம் இயேசு என்னை சுகமாக்குனார் நீ சொல்லுவாய்ன்னு. Because the purpose of God has healed you, you have to tell. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சதின் நோக்கம் என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சார் தரித்திரனை பார்த்து நீ சொல்லணும். You have to see the poor people, God has blessed me like that. வியாதியஸ்தனை பார்த்து சொல்லணும் கர்த்தர் என்னை சுகமாக்குனார். Seeing the sick people, you have to say God has healed me. இந்த ஜீவ வார்த்தையை நீ எல்லாருக்கும் சொல்லணும். You have to say this word of life to all. நான் ஒண்ணுமில்லாம இருந்தேன். I was not without கர்த்தர் anything. எனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தார். God has given me by everything. எனக்கு படிப்பறிவு இல்லாம இருந்துச்சு. I don't have any கர்த்தர் knowledge. எனக்கு ஞானத்தை கொடுத்தார். God has given me knowledge. நான் விழுந்து கிடந்தேன். I was fallen. கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். God has lifted me up. எல்லாரும் கைவிட்டாங்க. All forsaken கர்த்தர் me. என்னை அணைத்துக் கொண்டார். God has embraced me. இந்த ஜீவ வார்த்தையை நீ போய் சொல்லணும். You have to go and tell this word of life. எதுக்கு உன்னை சபையில கொண்டு வந்து Why வச்சிருக்காரு? God has kept you in the church? இந்த ஹாலுக்கு காசு கொடுக்கிறதுக்கா? To give money for this hall? இல்ல ஃபேன் போடுறதுக்கா? Or to put the fans? ஃபேன் போடுறதுக்கு ஹால் கட்டுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கறாங்க? There are more people for giving all this. இந்த ஜீவ வார்த்தையை நீ சொல்லணும். You have to say this word of life to all. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த வார்த்தையை நீ என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். Whether you get the time or not, you have to go and preach உன்னுடைய this. பிரயாணத்துல இயேசுவை பத்தி பேசு. In your travel, you speak about Jesus. உன்னுடைய வீட்ல இயேசுவை பத்தி பேசு. In your family, you speak about உன்னுடைய Jesus. நண்பர்கள்ட்ட இயேசுவை பத்தி பேசு. Among your friends, you speak about Jesus. சான்ஸ் கிடைச்சா எல்லா இடத்துலயும் இயேசுவை பத்தி சொல்லிட்டே இரு. If you get the chance, wherever, in all places, speak about Jesus. இந்த ஜீவ வார்த்தையை நீ சொல்ல வேண்டும். Go and tell this word of life to all. அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார்? What Apostle John says? முதலாம் யோவான் 1:1 பாருங்க. When you see in 1 John 1:1, ஆதி முதல் இருந்தது, நான் கண்டது, கேட்டது, தொட்டது இந்த ஜீவ வார்த்தையை நான் சொல்லுகிறேன். I say the word of life, what I have heard and seen and touched. இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்கள் கண்டதும், தொட்டதான
ஜீவ வார்த்தை. The word of life which you have இத handled. சொல்றதுக்கு தான் உனக்கு பணம் கொடுத்தாரு. For saying this God is giving money. இத சொல்றதுக்கு தான் உனக்கு வேலை கொடுத்தாரு. So only God has given work இத for you. சொல்றதுக்கு தான் உனக்கு பிசினஸ் கொடுத்தாரு. To say this God has given business for you. இத செய்யிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு எல்லாமே கொடுத்தாரு. God has given all things to do this. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் சாலமோனை நியமிச்சது. So God appointed Solomon to build the temple of சாலமோன் God. தாவீதுட்ட என்ன சொன்னாரு? What did God tell to உனக்கு David? பின் உன்னுடைய குமாரன் எனக்கு என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான். After you, your son will build my இந்த ஆலயத்தை கட்டும்போது அவன் அரண்மனையை கட்டிக்கலாம். when he built the temple, he can build a palace. அப்படிதானே? அவன் ஆலயத்தையும் கட்டினா, He built the temple of God. அரண்மனையும் கட்டினா, He built the palace. எத்தனையோ வனங்கள் தோப்புகள் எல்லாம் ஏற்படுத்தினா, He made so many groves. எல்லாம் கட்டிட்டே இருந்தான். He was going on building. இதெல்லாம் எதுக்காக கொடுத்தது? Why he has given all? இவன் ஆலயத்தை கட்டுவான். He will build the temple of அதுக்கு God. தான் இவ்வளவு ஐஸ்வரியத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். So only God has given much richness. இவன் கட்டிக்கிட்டே இருந்தானே தவிர ஏரோதின் குமாரத்திக்கு ஒரு மண்டபத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டான். He going on building and he built a palace for the daughter of hero. உனக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கலாம். You may be a blessing for you. உன் குடும்பமும் செழிப்பா இருக்கும். Your family will be flourishing. சபையும் செழிப்பா இருக்கும். The church also will இந்த be flourishing. ரெண்டுக்கும் தான் உனக்கு என்ன செய்யறது? ஈக்குவலா கொடுத்துக்கிட்டே வராரு. God is going to give equally for this. அவன் மண்டபத்தை கட்டிட்டே வந்தான், அதே நேரத்துல அவனுக்கு மண்டபத்தை கட்டிட்டே இருந்தான், அரண்மனை கட்டிட்டே இருந்தான், அதே நேரத்துல தேவனுடைய ஆலயத்தையும் கட்டிட்டே இருந்தான். He was going on building a church for him as well as the இந்த temple ரெண்டும் of தான் God. கட்டணும். He got to build these two. உன் குடும்பத்தை நீ செழிப்பாக்கலாம், நல்ல வசதியா வாய்ப்பா வாழலாம், அதே நேரத்துல நீ கர்த்தருடைய ஜீவியத்துல கர்த்தருக்கும் நீ உண்மையா இருந்து முன்னேறி வர வேண்டும். You have to be truthful for the Lord and come in your இந்த life. ரெண்டையும் கட்டிட்டு இருக்கும்போது ஏரோதின் குமாரத்திக்கு ஒரு மண்டபத்தை கட்டிட்டே வந்தான். While he was building, he was building a porch for the king's daughter. அவன் பெரிய ஞானி. She was a great wise lady. ஒண்ணுமே இல்லாம அரண்மனையில ஒரு குவார்டர்ஸ்ல தங்கி இருந்த ஒரு ஆள் அவன். She was living in a quarters without anything. புரியுதா உங்களுக்கு? Do you understand? பத்சேபாளுக்கு அரண்மனையில என்ன எது கொடுத்திருந்தாங்க? அரண்மனையா கொடுத்திருந்தாங்க? Did a palace was given to Bathsheba? உரியாவின் மனைவி தவறா பிறந்த பையன் சொல்லிட்டு இவனை எங்க வச்சிருந்தாங்க? தாவீதுக்கு பிறந்ததனால இவனை குவார்டர்ஸ் கொடுத்து ஒரு ஓரத்துல அரண்மனையில ஒரு குவார்டர்ஸ்ல வச்சிருந்தான். He was given the quarters in a palace and அதோனியா ராஜாவாகிறான் கேள்விப்பட்ட உடனே பத்சேபாள் வந்து ராஜாவை பணிந்து குனிந்து தீர்க்கதரிசி எல்லாம் கூட்டு வந்து என் பிள்ளைய ராஜாவாக்குவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கெஞ்சினா. Bathsheba begged him, you will make my son as a king. So she begged. தாவீது தான் சொன்ன வார்த்தைக்காக என்ன செஞ்சான்? அவனை ராஜாவாக்குனான். David obeyed because the word he gave. நீ ஒரு காலத்துல அழுது ஜெபிச்சு தேவனுடைய ஆலயமே போதும், கிறிஸ்தவ வாழ்க்கையே போதும், இயேசுவே போதும்னு வந்ததை பார்த்து உனக்கு அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு உனக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே தேவன் கொடுத்திருக்கு. God has given all facilities because you prayed one day. உண்மை சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். உண்மை, தேவன் உண்மையா இதைத்தான் செஞ்சிருக்கிறார். ஆனா நீ ஏரோதின் குமாரத்திக்கு மண்டபம் கட்டக்கூடாது. But you shouldn't build porch for the hero's daughter. பாவ ஜீவியத்தை நீ கட்டி எழுப்ப கூடாது. You shouldn't build up your sinful life. உனக்கு இன்னும் தேவைன்னா இன்னும் கோடிக்கணக்கில் பணத்தையும் ஐஸ்வரியத்தையும் தேவன் தருவார். If you need more, God will give you crores of rupees. ஆண்டவருக்கு கோடி ஈடிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. There is no problem for the Lord million. இன்னைக்கு தேவன் உன்னை நினைச்சாருன்னா உன்னை எங்கேயோ கொண்டு வருவார். If God thinks, He will bring you somewhere. நான் ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். I give you a sample. மெட்ராஸ்ல நீங்க சத்யபாமா காலேஜ்னு ஒரு காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்ட் ஜோசப் காலேஜ். Satyabama College in Madras. இப்போ இங்க இருந்து கூட நம்ம பிள்ளைகள் எல்லாம் போய் சேர்க்கிறதுக்கு 7 லட்சம் தூக்கிட்டு போறாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம். Our children are also going there. எப்படியாவது காலேஜ்ல ஒரு சீட் கிடைச்சிடணும். Anyhow they have to get a seat. அதனுடைய வேண்டர், அதாவது அதனுடைய டாப் லீடர் யார் தெரியுமில்ல? The president ஜேபிஆர்னு ஒருத்தர். ஜேபிஆர்னு ஒரு JPR, that president நம்ம கன்வென்ஷனுக்குலாம் வருவார். He will come to the convention. அவருக்கு இப்போ 8 காலேஜோ 10 காலேஜோ இருக்கு. He is having a 10 or 8 colleges. யூனிவர்சிட்டி அவர் தனி யூனிவர்சிட்டியாவே மாறிட்டாங்க. He became kept a separate அவருடைய university. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்றேன். I say the starting stage. பெஸ்ட் கிராம்ப்டன்ல வாட்ச்மேனா இருந்த ஒரு ஆள். He was a watchman from அம்பத்தூர்ல பெஸ்ட் கிராம்ப்டன் ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதுல வாட்ச்மேனா ஒன்ஸ் அப்பான் எ டைம் இருந்த ஒரு ஆள். Once upon a time he was a watchman in the best company in எம்ஜிஆர் பீரியட்ல கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி எங்க வந்துட்டாரு? இவ்வளவு தூரம் வந்துட்டார். He used the facility of the period. அப்போ பெஸ்ட் கிராம்ப்டன்ல நம்ம விசுவாசி ஒருத்தர் வேலை செஞ்சாரு. Our believer is also working. அவர் சொல்றாரு, எங்க வாட்ச்மேனா இருந்த ஆள் இன்னைக்கு எங்க இருக்கறா? நான் உங்க கம்பெனில நீங்க எங்க கம்பெனில வாட்ச்மேனா இருக்கும்போது நான் உங்களை பாத்துர்க்கேன்னு சொன்னா உள்ள விட்டுருவானா? Will he leave him? I saw you when you was அதே மாதிரி நம்ம ஆளுங்கிட்ட போய் நீ அந்த காலத்துல இப்படி இருந்தேன்னு சொன்னா போதும், அப்படியே முகம்லாம் மாறுது. His face is changing if you are so in that. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதிக்க வேண்டும். To praise him when he remember him in our lost. ஒண்ணுமில்லாத இடத்துல தேவனால உருவாக்க முடியும். God can create with in the place where we don't have anything. ஆனால் But
நீ அந்த வசதி வாய்ப்பெல்லாம் உன்னுடைய குடும்பத்துக்காக உன்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுறதுக்கு நீ யூஸ் You பண்ணிக்கலாம். can use for your family and fulfill your desire. நல்ல செல்வ செழிப்பா நீ வாழலாம். You can live as a good manner. ஆனால் நீ தேவனுடைய ஆலயமாகி உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பிக்கிட்டே வரணும். You got to go on build the temple of God which is your life. இந்த கோயிலை கட்ட சொல்லல, சிவகாசிக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. I don't want to ask you to give the நீங்களே offering. தேவனுடைய ஆலயம். You are the temple of God. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீ சரியா தேவனுக்கு முன்னால கட்டி எழுப்பிக்கிட்டே The வரணும். personal life you got to build in front of God in the right way. அதுல தேவன் வாசம் பண்றாரான்னு பாரு. You see whether God is dwelling அந்த there. வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டணும். You got to live that such இவன் kind of. தேவனுடைய ஆலயத்தை ஒரு சைடுல கட்டிட்டே இருந்தான், He was going on building the temple. இன்னொரு சைடுல தனக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டிட்டே He இருந்தாரு. was building a great palace for him. அதுலயே ஒரு சைடுல எதை வச்சுட்டான், சாலமோனுடைய ஏரோதின் குமாரத்திக்கு ஒரு மண்டபத்தை கட்டிட்டான். He built a porch for the daughters of முடிவு என்னாச்சு? And what was the end? ஒரு கல்லின் மேல ஒரு கல்லில் அதுபடி நெஞ்சிருச்சு, எல்லாம் உடைஞ்சது. It was destroyed without one stone upon நல்லா another. புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உனக்கு எதுக்கு கொடுத்துக்கிறாருங்கறத நீ யோசிச்சு பாரு. You understand why God was given all நான் facility? பயப்படுத்துறேன்னு யாராவது பயந்துறாதீங்க. I don't fear because I am நீங்க பயப்பட threatened. மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். I know you will not threaten. நீங்க இதை விட பெரிய பெரிய டாப் ஆளுலாம் பிரசங்கம் எல்லாம் கேட்டிருக்கீங்க. You have heard much more. ஆனால் தேவன் உன்னை சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வருவதின் நோக்கம் இந்த ஜீவ வார்த்தையை நீ சொல்லணும். You have to say this word of life because God is opening the door of prison and bring you out. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீ ஜீவ வார்த்தையை சொல்லு. Whatever time you get, you have to go on say this word of life. அதுக்குன்னு சில மணி நேரங்களை ஒதுக்கு. You take some time for that. அப்படி நாம் செய்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். If you do so, we can go to the kingdom of heaven. ஆண்டவர் தன்னை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். God wants you to say about him to others. அதுக்காக உனக்கு எல்லா கதவுகளையும் அவர் திறக்க ஆயத்தமா He இருக்கிறார். is ready to open all the doors for you. யாரெல்லாம் பூட்டப்பட்ட நிலவரத்துல வேதனையோடு வந்தீர்கள்? How many of you come here with the pain you are nest over? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார். God who opens the door, no man can shut it. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. யாரும் கவலைப்படாதீங்க. No need to worry about it. கர்த்தர் உனக்காக கதவுகளை திறக்கும்படியாக தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். God has sent his angel to open the doors for you. எல்லாரும் பைபிளை மூடுங்க. Let us all close our Bible. கண்களை மூடுங்க. Close your eyes. ஒரு 2 minutes, ஒரு 2 நிமிஷம் For 2 minutes. இந்த வசனத்துக்கு அப்படியே உங்களை சரண்டர் பண்ணுங்க. Surrender for this word of God. இந்த வசனம் யாருக்கும் உள்ளதில்ல, உனக்கு தான். It is for you, not for இந்த anybody. கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறையே வாஞ்சையோடு தாகத்தோடு உனக்கு தான். It is for you. You have come here with a desire and thirst. துக்கத்தோடு பாரத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறையே உனக்கு தான். It is for you with a burden and sorrow you are sitting அடுத்து here. என்ன நடக்க போகிறது என்கிற கேள்வியோடு வந்திருக்கிறையே உனக்கு தான். It is for you what will happen the next time with a question. இனி எப்படி முடியும்னு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறையே அது உனக்கு தான். It is for you with the expectation how it will be. கர்த்தர் இந்த காலை வேளையில தம்முடைய தூதனை அனுப்புகிறார். God is sending his angel to this morning. உனக்காக தான் இந்த பிரசங்கம் அனுப்பப்பட்டிருக்கிறது. This message is sending for you. உனக்காக. It is only for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing this? எனக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறதுக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is going on speaking to me the doors which is open. விசுவாசிக்கிறவர்கள் இந்த அனுபவத்தை சொந்தமாக்குங்கள். Those are believing make it is a belonging for you. வாயை திறந்து சொல்லு, அது எனக்கு. Open your mouth and say it is for me. இந்த வசனம் எனக்குரியது. This word is for me. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. This promise is for me. கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தின் கதவை திறக்கிறார். God is opening the door of faith for me. கர்த்தர் என்னுடைய சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார். God is opening the door of prison for me. கர்த்தர் எனக்காக பெரிய கதவை திறக்கிறார். God is opening the great door for me. கர்த்தர் எனக்காக அனுகூலமான கதவை திறக்கிறார். God is opening the